வெல்கம் பேக் டு டூட்டி ஃப்ரூட்டி குக்கிங். இன்னைக்கு கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ் எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது தாங்க நம்ம கர்ட் ரைஸ் ஃப்ரிட்டர்ஸ். இது குக் வித் கோமாளியில் கனி அவங்க செஞ்சது. ரொம்ப சூப்பராக இருந்தது. வெளியில் நல்லா கிறிஸ்பாக இருந்துச்சு. உள்ளே நம்ம தயிர் சாதம், மாதுளம்பழம், கொத்தமல்லி கருவேப்பிலையோட ஊறுகாவோட சூப்பராக இருந்துச்சு. வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருள்கள்: 1 கப் வடித்த ரைஸ் எடுத்திருக்கேன். அது ஒரு மிக்சிங் பவுலில் போட்டுப்போம். அது கூடவே திக்கான தயிர், அது ஒரு 3 ஸ்பூன் போதும். அது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிப்போம். மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு பல்ஸ் பண்ணி, ஒரு 3 பல்ஸ் போதும் பண்ணி நல்லா கோர்ஸாக நம்ம எடுத்துப்போம். இதோ அரைச்சிட்டு வந்தாச்சு. அதை மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இப்போது தயிர் சாதத்துக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். 2 ஸ்பூன் எண்ணெய், ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பிஞ்ச் பெருங்காயம் போட்டு தாளித்து தயிர் சாதத்தில் நம்ம சேர்த்துப்போம். அப்போ தான் தயிர் சாதம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது கூட 4 அப்பளம் நம்ம பொரித்து எடுத்து வச்சுப்போம். ஏன்னா இதுக்கு இந்த ஃப்ரிட்டர்ஸ்க்கு நமக்கு வேணும், டெக்கரேஷனுக்கும் வேணும். இப்போ ஒரு பவுலில் ஒரு 3/4 கப்பு மைதா மாவு, கொஞ்சம் உப்பு, 1 ஸ்பூன் பெப்பர் பொடி போட்டு ஒரு 100 ml வாட்டர் சேர்த்து இந்த மாதிரி ஒரு பேட்டர் ரெடி பண்ணி வச்சுப்போம். இந்த 3 அப்பளத்தையும் இதே மாதிரி குட்டி குட்டியாக நல்ல நம்ம கையால் பொடிச்சு எடுத்து வச்சுப்போம். அப்போ தான் நமக்கு அந்த கோட்டிங் கொடுத்து பொரிக்கும்போது நல்லாயிருக்கும். ஒரு 5 பிரெட் பீஸை க்ரம்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ தயிர் சாதத்தில் மாதுளம்பழம் சேர்த்துப்போம். கொஞ்சமாக இஞ்சி, கொத்தமல்லி கீரை, ஒரே ஒரு பச்சை மிளகாய் குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுப்போம். இப்போ இதில் தான் நம்ம ஃப்ரிட்டர்ஸ் செய்ய போகிறோம். ஸோ கொஞ்சம் கையில் கொஞ்சம் தண்ணி தொட்டுப்போம். கொஞ்சமாக ஒரு உருண்டை எடுத்து உருட்டிட்டு, இப்போது அந்த உருண்டைக்கு சென்டரில் ஒரு விரலால் பள்ளம் பண்ணிவிட்டு, கொஞ்சமாக நான் இன்றைக்கி மேங்கோ ஊறுகாய் வைக்கிறேன், கொஞ்சமாக வச்சு க்ளோஸ் பண்ணிக்கணும். வேணால் இன்னும் கொஞ்சம் தயிர் சாதம் வச்சு நம்ம அந்த பூரண கொழுக்கட்டையெல்லாம் செய்வோம்ல, அந்த மாதிரி நல்லா உருட்டி எடுத்துப்போம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ இந்த மாதிரி தயிர் சாதத்தை உருட்டிட்டு இந்த மைதா மாவில் 2 கோட்டிங் கொடுக்கணும். மைதா மாவில் இதை போட்டு எல்லா இடமும் படுற மாதிரி எடுத்துட்டு உடனே பிரெட் க்ரம்ஸில் போட்டு நல்லா கோட் பண்ணி எடுத்துக்கணும். இதை உடனே திருப்பியும் மைதா மாவில் போட்டு செகண்ட் கோட்டிங் கொடுக்கணும். இதை எடுத்து பிரெட் க்ரம்ஸ்லேயும் இன்னொரு வாட்டி போட்டுக்கணும். இது 2வது கோட்டிங். அதுக்கப்புறம் ஒரு வாட்டி அப்பளத்தில் போட்டு நல்லா பெரட்டி கொடுத்து எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சுக்கணும். இப்போ செகண்ட் டைமுக்கு கையை கழுவிட்டு எடுப்போம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக நல்லா வரும். கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கலாம். இதே மாதிரி ஒரு அளவு எடுத்து சென்டரில் லேசாக ஹோல்ஸ் மாதிரி போட்டுட்டு கொஞ்சமாக ஊறு எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியில் வர மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ரைஸ் எடுத்து தயிர் சாதமே எடுத்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதே ரிப்பீட்டாக எல்லா தயிர் சாத உருண்டைக்கும் நம்ம பண்ணிக்கணும். 2 வாட்டி மைதா கோட்டிங் கொடுத்துக்கணும். 2 வாட்டி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்துக்கணும். ஒரு வாட்டி அப்பளத்தில் போட்டு எடுத்துக்கணும். அவ்வளோதாங்க. மேலே நல்லா கிறிஸ்பாக சூப்பராக இருக்கும். உள்ளே நம்ம தயிர் சாதம் அல்டிமேட்டாக இருக்கும். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது முன்னாடியே எடுத்தாச்சு இந்த வீடியோ. என்னால் போஸ்ட் பண்ண தான் முடியலை, அதான் லேட்டாக பண்ணுறேன். இந்த மாதிரி மீதி இருக்கிற தயிர் சாதத்தையும் நம்ம அழகாக
கோட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாம் சரியாக போச்சு, கொஞ்சம் தான் மிச்சம் இருந்துச்சு. இப்போ இதை ஒரு 15 நிமிஷத்துக்கு நான் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்க போகிறேன். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. எண்ணெயை நல்லா சூடு பண்ணிவிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர்றது வரையும் திருப்பி கொடுத்து பொரித்து எடுத்துப்போம். இங்கே பாருங்கள், நல்லா குலோப் ஜாமுனாட்டம் நல்லா குண்டு குண்டாக இருக்குது, சூப்பராக இருந்துச்சு. இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் பொரித்து எடுத்துக்கலாம். இது நல்ல ஃபில்லிங்காக இருந்துச்சு. ஒரு 2 இது சாப்பிட்டாலே போதும். தயிர் சாதம் தானே, நல்லா ஃபில்லிங்காக இருந்துச்சு. இதை நம்ம ஃபிட்டர்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பிளேட்டிங்க்காக மயோனீஸ் 2 ஸ்பூன் எடுத்து சும்மா டெக்கரேஷன் பண்ணினாங்க. அதே மாதிரி நானும் 2 ஸ்பூன் எடுத்து டிசைன் கொடுத்துட்டு ஃபோர்க்கால் ஒரு சின்ன மெல்லிஸாக ஒரு டிசைன் போட்டுக்கலாம். போட்டுட்டு இந்த தயிர் சாதத்தை எடுத்து வச்சோம்னா நம்மளோட ஃபிட்டர்ஸ் சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பிளேட் டெக்கரேட் பண்ணியாச்சு. அப்பளத்தை நம்ம கொஞ்சம் பெருசாகவே ஒடிச்சு வச்சுப்போம். நாளைக்கு 4 தயிர் சாதம் உருண்டை இதில் வைக்க போகிறேன் ஃப்ரிட்டர்ஸை. 1 2 3 and 4. இதுக்கு மேலே ஒரு சின்ன துண்டு அப்பளம் எல்லாத்துக்கும் மேலேயும் வச்சுட்டு எல்லா அப்பளத்துக்கு மேலேயும் ஒரு பச்சை மிளகாய் கீறி வைக்கணும். சும்மா டெக்கரேஷன் தான். நம்ம தயிர் சாதம் ஃபிட்டர்ஸ் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் ஆல் ஐக்கான் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.